வணக்கம், வாங்க ராஜபுஷ்பா கிச்சனில் அன்பீஸ் எடுத்து சமைக்கலாம். இன்றைக்கி நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன்னா குட்டி குட்டி நெத்திலி மீன், அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் குட்டி மீனாக வாங்கி அதை அழகாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. ரொம்ப முக்கியம், அதை சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் உப்பு சேர்த்து நல்லா அதை வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறோம். ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன மிளகுத்தூள் சேர்க்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவு போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டோன்னே கடலை மாவு சேர்த்தோன்னே உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்தோன்னா ஒரு பாதி எலுமிச்சையை நல்லா பிழிஞ்சு விட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். நான் மீனையும் தேங்காய் எண்ணெயில் தான் நெத்திலி மீனையும் பொரிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து உப்பை சரி பார்த்து இந்த மீனில் எல்லா இடத்துலையும் மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இப்போ மீனை நம்ம பொரிக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டும் எடுக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி அதை பொரித்து எடுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் நான் இந்த நெத்திலி மீனை பொரித்து எடுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானோன்னா அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு 2 பக்கமும் வெந்தோன்னே நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா ப்ரௌன் கலர் வந்தோன்னே நல்லா தங்க நிறம் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், மீன் குழம்பு வச்சாலும் இந்த நெத்திலி மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.